வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? வெறும் ஒரு சாதாரண கோவிலை பத்தி இல்லங்க. பல்லாயிரம் வருஷ வரலாறு, பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, அது மட்டும் இல்லாம உங்களை சிலிர்க்க வைக்கிற சில ஆன்மீக அதிர்வுகள், இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு பொக்கிஷத்தை தான் இன்னைக்கு நாம இந்த விளக்கத்துக்குள்ள அலச போறோம். ஆமாங்க, முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் முதல் படை வீடான நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலை நோக்கிய ஒரு அட்டகாசமான பயணம் இது ஆரம்பம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, இது வெறும் செங்கல் கல்லால கட்டப்பட்ட ஒரு சாதாரண இடம் கிடையாது. மதுரையோட அந்த பிரம்மாண்டமான பாலைமலைக்குள்ளேயே செதுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான கலை பொக்கிஷம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இங்க நம்ம முருகப்பெருமான் கோபமா ஒரு போர்க்கடவுளா நிக்கல, மாறாக கல்யாண மாப்பிள்ளையா திருமண கோலத்துல அருள்பாலிக்கிறார். அதான் 1000 வருஷமா இங்க ஒளிஞ்சிருக்கு அந்த தெய்வ ரகசியம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கிய பகுதிகள்: 1, இந்த தலத்தோட தெய்வீக வரலாற்று பின்னணி; 2, பழங்கால குகை கோவிலோட ரகசியங்கள்; 3, ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள்; 4, உங்களுக்கான ஒரு முழுமையான கோவில் பயண வழிகாட்டி; அப்புறம் கடைசியா இங்க மறைஞ்சிருக்க சில சுவாரஸ்யமான மர்மங்கள். பகுதி 1, தெய்வீக வரலாற்று பின்னணி. நமக்கு தெரியும், தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் அதுல இருந்து நம்ம முருகன் அவதரிச்சார்னு. ஆனா அந்த பெரும் போருக்கு பிறகு நடந்த ஒரு சூப்பரான விஷயம் தான் இது. அசுரனை வென்ற பிறகு தேவர்களோட மகளான தேவயானைய முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எக்ஸாக்ட் ஸ்பாட் இதுதாங்க. போர் முடிஞ்சு அமைதியும் மங்களமும் குடிகொண்ட இடம். அதனாலேயே கல்யாண தடைகளை நீக்கவும் வாழ்க்கையில வெற்றிகளை அள்ளவும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க குவிஞ்சிட்டு இருக்காங்க. நிஜமாவே இது ஒரு பவர்ஃபுல்லான இடம் இல்லையா? இந்த கோவில் காலப்போக்குல எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள பாண்டியன் மன்னர்களால பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட பழமையான குகை கோவில் இது. அதுக்கப்புறம் 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல நாயக்கர் காலத்துல பிரம்மாண்டமான மண்டபங்களும் ராஜகோபுரமும் கட்டி இதை விரிவுபடுத்தினாங்க. அப்புறம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட வந்திருந்துச்சு. 2025ல மாபெரும் நவீன கும்பாபிஷேக பணிகள் இங்க ரொம்பவே சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கத்துல பழமை, இன்னொரு பக்கத்துல புதுமை, நிஜமாவே வேற லெவல் காம்பினேஷன். பகுதி 2, பழங்கால குகை கோவிலின் ரகசியங்கள். பொதுவா நீங்க கவனிச்சிருக்கீங்களா, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் எப்பவுமே தனித்தனி கோயில்கள் தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. முருகப்பெருமானோட இந்த தலத்துல சிவனும் விஷ்ணுவும் ஒரே குகையில ரொம்பவே இணக்கமா அருகருகே வச்சிருக்காங்க. சிவ சந்நிதியும் சரி, விஷ்ணு சந்நிதியும் சரி, ரெண்டும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிறது ஆன்மீக ரீதியாகவும் கட்டிடக்கலை ரீதியாகவும் ஒரு மிக மிக அரிதான மத நல்லிணக்கத்துக்கான ஒரு அடையாளம். இங்க நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 ரகசியங்கள் இருக்கு. அந்த பாறையை குடைஞ்சு பண்ணின டிசைன் ஒரு பக்கம் வியக்க வச்சாலும், கல்யாண கோலத்துல இருக்கிற முருகனோட தரிசனம் ஒரு ஸ்பெஷல் ஃபீலை கொடுக்கும். அதை விட முக்கியம் இந்த மத நல்லிணக்கம். அப்புறம் இங்க கிரிவலம் வரும்போது ஒரு விதமான அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணும்போது சயின்ஸால கூட விளக்க முடியாத ஒரு அமானுஷ்யமான அமைதி, அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீஸ் உருவாகுதுன்னு பக்தர்கள் பல பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். பகுதி 3, ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ராகு, கேது தோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்லி கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா, அவங்களுக்கு இதுதாங்க பெஸ்ட் பரிகார தலம். குறிப்பா கிருத்திகை, விஷாகம், பூசம் இந்த நட்சத்திரக்காரங்க தங்களோட தொழில இருக்கிற தடைகளையும் தீராத கடன் தொல்லைகளையும் தீர்க்கணும்னு இங்க வேண்டிட்டு போறாங்க. அவங்க வாழ்க்கையில இது பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு. இப்போ நீங்க யோசிக்கலாம், நான் இங்க போகலாமா அப்படின்னு. இந்த பட்டியல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இறைவனோட ஆசையை பெற நினைக்கிற புதுமண தம்பதிகளா, இல்ல ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களா, பாரம்பரியத்தை ரசிக்கிற ஆளா? இதெல்லாம் விட இந்த டிஜிட்டல் உலகத்துல போனும் கையுமா இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நம்ம ஜென்சி பசங்களுக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் டிடாக்ஸ் கொடுக்கிற இடம் இது. ஒரு சினிமா செட் மாதிரி இருக்கிற புராண கதைகளும் ஆழமான ஆன்மீக அமைதியும் இங்க மட்டும்தாங்க கிடைக்கும். பகுதி 4, முழுமையான கோவில் பயண வழிகாட்டி. எந்த ஊருக்கு போனாலும் கரெக்டான டைம்ல போறது தானே ஸ்மார்ட். அக்டோபர், நவம்பர் மாசத்துல வர்ற கந்த சஷ்டி சூரபத்மனை அழிச்சதை கொண்டாடுற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. மார்ச், ஏப்ரல்ல வர்ற பங்குனி உத்தரம் முருகனோட கல்யாண விழா. ஜனவரி, பிப்ரவரியில வர்ற தைப்பூசத்துல காவடி பக்தின்னு கோவில் களை கட்டும். அதனால ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள நீங்க இங்க விசிட் பண்றதுதான் ரொம்பவே நல்ல சாய்ஸ். வெறும் 8 கிலோமீட்டர். ஆமாங்க, மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, மதுரையில இறங்கி ரொம்ப ஈஸியா குறைஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துட முடியும். அந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி சூப்பரா இருக்கு. சரி, இங்க போய் ஒரு நாளையே எப்படி பிளான் பண்றது? நான் ஒரு சிம்பிளான ஷெட்யூல் சொல்றேன் கேளுங்க. காலையில ஒரு 5:30 மணிக்கே போயிட்டு முதல் தரிசனத்தை பார்த்துடுங்க.
அப்படியே அந்த இதமான காலை நேரத்துல ஒரு கிருவல வாங்க. அப்புறம் மதிய நேரத்துல உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனத்தை முடிங்க. ஈவினிங் மறுபடியும் திருப்பரங்குன்றம் வந்து மனசை உருக்குற அந்த அர்த்த ஜாம பூஜையில கலந்துக்குங்க. உங்க ஆன்மீக பயணம் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். இவ்ளோ சூப்பரான இடத்துக்கு போக நிறைய செலவாகுமோன்னு யோசிக்கிறீங்களா? அந்த தயக்கமே வேண்டாம். நீங்க சோலோவா போனா தோராயமா ஒரு 1500 ரூபாயில முடிச்சிடலாம். கப்பிள்ஸா போனா 3500 ரூபாய் ஆகும். ஒரு ஃபேமிலியா போறீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு 6000 ரூபாய்க்குள்ள உங்க டிராவல், தங்குற இடம், சாப்பாடுன்னு எல்லாமே அடங்கிடும். இந்த ஆத்மார்த்தமான அனுபவம் கண்டிப்பா எல்லாராலையும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒண்ணுதான். நீங்க அங்க போகும்போது எந்த டென்ஷனும் இல்லாம இருக்க இதோ சில குவிக் டிப்ஸ். கோவிலுக்குள்ள போக கண்டிப்பா பாரம்பரியோட தான் போடணும். வெயில்ல மாட்டி முழிக்காம இருக்க காலையில சீக்கிரமா தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரிவலம் போகும்போது மறக்காம ஒரு வாட்டர் பாட்டில் கையில வச்சுக்கோங்க. அப்புறம் மிக முக்கியமா கருவறைக்குள்ள போட்டோ எடுக்கிறது ஸ்ட்ரிக்டா தடை செய்யப்பட்டிருக்கு. சோ கேமராவை உள்ள வச்சுட்டு பக்தியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பகுதி 5 மறைக்கப்பட்ட மர்மங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியவையும். நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ற ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அதிகாலையில இந்த குகைக்குள்ள வேத மந்திரங்கள் எதிரொலிக்கும் பாருங்க, அது ஒரு மேஜிக். அப்புறம் மலை உச்சியில அமைதியா இருக்கிற சிவன் சந்நிதி, பலரும் கவனிக்காத அரிய சிற்பங்கள், கிரிவல பாதையிலிருந்து பாக்குற அந்த சன்செட், அப்புறம் அங்க இருக்கிற இசைத்தூண்கள். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முருகனை போல தைரியமா போராடணும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இறைவன் முன்னாடி ரொம்பவே பணிவா இருக்கணும். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ஆழமான பாடம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். வெளியில நம்ம தென்னிந்தியாவோட அந்த பயங்கரமான கோடை வெயில் கொளுத்திட்டு இருந்தாலும் இந்த பழமையான குகை கருவறைக்குள்ள மட்டும் விவரிக்க முடியாத ஒரு குளிரும் அமைதியும் எப்படி எப்பவுமே இருக்கு? அந்த காலத்துல இங்க வாழ்ந்த சித்தர்களோட தியான சக்திக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா? இந்த மர்மத்துக்கான விடைய நீங்களே நேர்ல போய் ஃபீல் பண்ணி கண்டுபிடிங்க. இன்னொரு சூப்பரான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் வாய்ஸ் ஆஃப் டிவைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ஆன்மீக தகவல்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல உதவும். இன்னும் பல அரிய கோவில் வரலாறுகள், திவ்ய தேசங்கள், நாயன்மார்கள் வாழ்க்கை கதைகள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் பக்தி பயண வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. உங்கள் ஆதரவே இந்த ஆன்மீக பயணத்தின் மிகப்பெரிய சக்தி. நன்றி. மீண்டும் ஒரு புதிய தெய்வீக பயணத்தில் சந்திப்போம்.